Taste the Daily. பொதுமக்களிடம் இருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பெட்டிகளை வைத்து பெற்ற கோரிக்கைகள் உண்மையாக தீர்க்கப்பட்டனவா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகம் திறப்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். கோவையில் 70க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பதில் சொல் மாணவர்களின் கேள்விக்கு பதில் சொல். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்த 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் திமுக நிர்வாகியின் மகனை கைது செய்யாமல் மெத்தனமாக செயல்படும் விடியா அரசின் ஏவல்துறை. ஆளும் கட்சியை சேர்ந்தவரின் வாரிசு என்பதால் காவல்துறை கரிசனம் காட்டுகிறதா என்று பொதுமக்கள் கேள்வி. சென்னை கொருக்குப்பேட்டையில் மதுபோதையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 38 வயதுடைய நபர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. தலைநகர் சென்னையிலேயே சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 மாணவிகளை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த 2 மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் நிரூபணம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறிய கொடூரம். குழந்தையை கொஞ்சுவதற்காக வீட்டுக்கு வந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கணவனை தீ வைத்து எரித்து கொலை செய்த மனைவி. திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்ததால் ஆத்திரம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அம்மையார் குப்பத்தில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கஞ்சா வியாபாரிகள் மீது காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்களே தவறை தட்டி கேட்டால் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் சன்மானமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 10 நாட்களில் சுமார் 44 கொலைகள் அரங்கேறிய அவலம். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு இந்த கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணியில் ஈடுபட்டிருந்த போது மயான சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். வடிகால் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததாலேயே இத்தகைய மரணங்கள் நேர்வதாக மக்கள் புகார். இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 306 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 7121 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல்.
இந்தியாவில் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். கேரளாவில் 3 பேரும், கர்நாடகாவில் 2 மகாராஷ்டிராவில் 1 என மொத்தம் 6 பேர் உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். 98.5% தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மின் கட்டணம் அளவீடு மாதம் மாதம் எடுக்கப்படுகிறதா என திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியை அதன் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கும் அவலம். ரவுடி கையால் வெட்டுப்பட்டு சாவதை விட நானே தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று திருச்சி வருவாய் அலுவலரிடம் வியாபாரி கண்ணீர் மல்க புகார். ரவுடி சிவா என்பவர் தனக்கு பட்டா கத்தியோடு கொலை மிரட்டல் விடுத்ததோடு துண்டு துண்டாக வெட்டி கை கால்களை வீசிவிடுவேன் என்று மிரட்டியது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. எனக்கு ஆள் பலம், படை பலம், பணபலம் எல்லாமே இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, ஏசி ஆஃபீஸ்க்கு, சிஎம் செல்லு எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கேட்டங்க, அது கூட தரமாட்டேன்றாங்க. உள்ள போனா என்ன சொல்றாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா, நீ கேட்டவொடனே சிசிஆர் நான் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க. இப்ப கூட சிஎம் சொன்னாரு ரவுடிகளுக்கு உறுதுணையா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையா தாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 90 வயதுடைய மூதாட்டி விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறிகளை தூக்கி எறிந்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி. ஆளும் கட்சியைச் சேர்ந்தவன் என்ற திமிரில் மூதாட்டியை ஆபாசமான வார்த்தைகளில் வசைபாடிய வீடியோ காட்சிகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு டான்சியின் உயர்தர மேசை நாற்காலிகளை வாங்க உத்தரவிடாத அரசின் மெத்தன போக்கால் ஆயிரக்கணக்கான டான்சி தொழிலாளர்களின் வேலை பறிபோகும் அபாயம். தனியார் நிறுவனங்களின் கமிஷனுக்கு ஆசைப்படும் ஸ்டாலின் அரசுக்கு தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகத்தின் தொழிலாளர்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தேவாலயத்திற்கு பாத யாத்திரையாக நடந்து சென்ற பக்தர்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத 5 தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி நோட்டீஸ். 5 பல்கலைக்கழகங்களும் 30 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு கெடு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை குத்து விளக்கேற்றி சிறிதும் வெட்கமின்றி தானே உருவாக்கிய திட்டம் போல பெருமை பேசும் ஸ்டாலின். பல கோடி கடன் வாங்கியும் மக்கள் திட்டங்களுக்கு நிதி இல்லை என கூறும் ஸ்டாலின் அடுத்தவர் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வது மீண்டும் நிரூபணம். ஏற்கனவே தமிழ்நாடு லட்சக்கணக்கான கடனில் தத்தளிக்கும் நிலையில் மேலும் 3400 கோடி ரூபாய் கடன் வாங்க உலக வங்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ள ஸ்டாலின் அரசு. 70 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கிய கடன்களை 4 ஆண்டுகளில் வாங்கிவிட்டு நிதி இல்லை என பஞ்சப்பாட்டு படிக்கும் ஸ்டாலின் வாங்கும் கடன்களை எதற்கு பயன்படுத்தினார் என வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 19,260 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஸ்டாலின் அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆசிரியர் கூட்டமைப்பு வேதனை. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் மாடல் அரசு காலி பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை வஞ்சிப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 160 கல் குவாரிகளில் கனிம வள சுரண்டல் நடைபெற்றுள்ளதாக ட்ரோன் ஆய்வின் அதிர்ச்சி தகவல்.
சட்டவிரோதமாக சுரங்க வளங்களை கொள்ளையடிக்கும் நபர்கள் மீது ஸ்டாலின் அரசும் ஏவல் துறையும் நடவடிக்கை எடுக்க தயங்குவதால் கனிம வளம் சுரண்டல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என மக்கள் ஆதங்கம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியால் தவிக்கும் நிலையில் வைப்பு நிதியை பயன்படுத்தி செலவுகளை சமாளிக்கும் அவலம். பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள நிலையில் 54 PhD மாணவர்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க முடியாமல் தவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோயில் வழிபாடு தொடர்பாக இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதலில் 35 பேரை கைது செய்த விடிய அரசின் ஏவல் துறை. வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்படும் என முன்கூட்டியே விடிய அரசின் ஏவல் துறை கணிக்க தவறிய நிலையில் சாதி மோதல்கள் இல்லா ஆட்சியின் லட்சணம் இதுதானா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. ஆசிரியர்களின் கண்ணீரை துடைக்க முடியாத ஸ்டாலின் ஒரு பதிவின் மூலம் விளம்பரம் தேடி ஆசிரியர்களின் அதிருப்தியை மூடி மறைக்க முயலும் அவலம். கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்து பாடம் நடத்த வைத்தது, மடிப்பிச்சை ஏந்தி வேலை உறுதி கேட்க வைத்தது ஒருபோதும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என ஆசிரியர்கள் திட்டவட்டம். இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் 20% குறைந்துள்ளதாக ஐநா அறிக்கை. பெண்களின் திருமண வயது உயர்வு, பொருளாதார நிலை உயர்வு ஆகிய காரணங்களால் மக்கள் தொகை குறைவால் எதிர்காலத்தில் மனிதவள பற்றாக்குறை ஏற்படலாம் என ஆய்வறிக்கை எச்சரிக்கை. இனிமேல் தயாரிக்கப்படும் ஏசிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக நிர்ணயிக்கப்படும். புதிய யுக்தியின் மூலம் மின் பயன்பாட்டையும் மின் கட்டணத்தையும் சேமிக்கப்படும் என்றும், வீடுகள், அலுவலகங்கள், ஹோட்டல்கள், மால்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்றும் அறிவிப்பு. கோயில் திருவிழாக்களில் வழங்கப்படும் சுகாதாரமற்ற உணவால் உயிரிழப்பு மற்றும் பாதிப்பு தொடர்கதையாகி வரும் அவலம். உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்துவதுடன் திருவிழாக்களில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் முதியவர்கள் வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் அவதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை மந்தவெளியில் சாலையில் நடந்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரை நாய் விரட்டி கடித்து குதறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் செயலற்ற தன்மையால் பயத்துடனேயே பொதுமக்கள் சாலையில் நடக்க வேண்டிய அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மேற்கூரை இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வடகரையில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திறமையற்ற திமுக அரசு பட்டாசு ஆலை பாதுகாப்பு குறித்து முன்னெச்சரிக்கையாக ஆய்வு நடத்தாததால் தொடரும் விபத்துக்கள். கண் துடைப்புக்காக ஆய்வு செய்யாமல் பட்டாசு ஆலைகளில் முறையாக ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிலாளர்கள் வலியுறுத்தல். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் பகுதியில் பேருந்து வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லை என கூறி விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மக்களுக்கு முறையான குடிநீரை கூட கொடுக்க திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெற்று வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டம்.
ஒரு பஸ் மினி பஸ் தர வேற பஸ் ஒரு இல்ல கேரள கடற்கரையில் எல்சா 3 விபத்தால் கடல் மாசடைந்து ராமேஸ்வரத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் மீன்பிடி வர்த்தகம் முடங்கி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ஸ்டாலின் அரசு கடலில் மாசகற்றம் மற்றும் மீன்பிடி தடை நிவாரணம் ஆகியவற்றில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து கொண்டே செல்வதால் நகை பிரியர்கள் கவலை. இந்திய மக்கள் தொகை 146 கோடியை தாண்டியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தகவல். இன்னும் 40 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த கருவுறுதல் விகிதம் சரிவடைந்திருப்பதாகவும் அறிக்கை. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேரின் விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. அமெரிக்காவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இன்று மாலை விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒத்திவைப்பு. காசாவில் நிவாரண உதவி மையம் அருகே இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல். கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி மக்கள் 25 பேர் உயிரிழந்த நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மீட்பு.